ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன நாள்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அக்ஷய திருதி. எல்லாருக்குமே அக்ஷய திருதி வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நகை வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நம்ம எப்போவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவோம். வெள்ளியாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஒரு காசாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வாங்குவோம். அதுதான் இந்த டைம் வந்துட்டு வாங்கலான்ட்டு இருக்கிறோம். ஒரு டைம் வந்து ஒடிசாவிலையுமே சரி, எனக்கு வந்துட்டு அங்கே அக்ஷய திருதி அன்றைக்கி எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. அன்றைக்கி வந்து சுவைன் வந்துட்டு எனக்கு சின்னதாக ஒரு மூக்குத்தி ஒன்று வாங்கி கொடுத்தாங்கங்க. அந்த மூக்குத்தி வந்துட்டு அடுத்த வருஷம் வர வருஷத்துக்குள்ள அது காணாமல் போயிடுச்சு. எப்படியே மிஸ் ஆயிடுச்சு அந்த மூக்குத்தி, தெரியல. ஒடிஷாவில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு மாதிரி இந்த அக்ஷய திருதிக்கு எந்த ஒரு நகையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி கும்பிடுவாங்க. ஆனால் அந்த நகையெல்லாம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் அக்ஷய திருதி அன்றைக்கி நகை எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி தான் நான் அம்மா ஊரில் இருக்கிறதுலாம் எடுக்கிறேன் நான். ஏதோ சுவைன் இருந்தால் கூட காசு இருந்தால் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு பழைய நகையெல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வாங்கலான்ட்டு இருக்கிறேன். பூவாவோட வந்துட்டு சின்ன வயசில் போட்டது வந்து இந்த கையில் போடுவாங்கள்ல காப்பு, அப்புறம் ரிங்கு, பூவோட ரிங்கு எல்லாமே பத்தாமல் சின்னதாக இருக்குது, போட முடியலை. பெருசாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது மாற்றிட்டு வரலாம். எனக்கு சின்னதாக ஒரு தோடு, ஏன்னா இது வந்துட்டு எப்போவுமே போட்டுக்க முடியல, ரொம்ப காது வேறு இழுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால தான் ஒரு சின்னதாக தோடு வாங்கணுன்ட்டு இருக்கிறேன். சரி, பார்க்கலாம் நம்ம எப்படி போய் வாங்க போகிறோம்னு தெரியல. ஏன்னா நகை விற்கிற விலைக்கு நம்ம எதுவுமே வாங்க முடியாதுங்க, அப்படி இருக்கிற ரேட் அதிகமாக இருக்குது. அதுவும் பாருங்களேன், இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து எனக்கு அக்ஷய திருதி அதுமா காலில் இருக்கிற மிஞ்சி காணாமல் போயிடுச்சு. ஒரு மிஞ்சி மட்டும் தான் போட்டுக்கிட்டு தெரிஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்தமாரி ஏதோ ஒரு நல்ல நாள் அதுவும் இந்தமாரி நகை காணாமல் போயிடுதுங்க. இந்தமாரி ஒடிசாவில் இந்தமாரி தோடு காணாமல் போயிடுச்சு. ஆனால் எடுத்துகிட்டு எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு. பெருசாக வந்துட்டு நான் எடுத்துக்கலை. எப்படின்னா, அந்த மிஞ்சி வந்துட்டு எனக்கு ஒடிசாவில் வந்துட்டு கல்யாணத்தன்னைக்கு வாங்கி போட்டாங்க. அங்கே உள்ள ஒடிசாவில் உள்ள வெள்ளி வந்துட்டு நல்லாவே இருக்கிறது, குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் ஆனால் வந்துட்டு அங்கே உள்ள பவுனு கோல்டு இருக்குல்ல, அதுவுமே சரிங்க, குவாலிட்டி கம்மி தாங்க. அங்கே உள்ள பவுன் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு ஒரு அடகு வைக்கிறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சுவைனோட ரிங் எடுத்து நாங்கள் அங்கே வந்துட்டு அடகு வச்சு பார்த்தோம். அது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு வேண்டான்ட்டாங்க. அது எப்படின்னு தெரியல, நம்ம தமிழ்நாட்டு குவாலிட்டி மாதிரி அங்கே கிடைக்காது. அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரிங்க, கிடைக்காது அந்த மாதிரி குவாலிட்டி. ஆனால் வந்துட்டு நம்ம ஊரில் 8 கிராமுங்கிறது ஒரு பவுனு, ஆனால் ஒடிசாவில் வந்துட்டு 10 கிராம் தான் ஒரு பவுனு அந்த மாதிரி. ஆனால் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே ஒடிசாவில் வந்துட்டு நகை எடுத்தோம்னா பேக் சைடு இருக்குல்ல, திருகாணி, அந்த திருகாணி வந்துட்டு செம்பில் தான் கொடுப்பாங்க, கோல்டு வராது. பின்னாடி வந்துட்டு கவரிங்னு சொல்லுவாங்களே, செம்பு, அதுதான் கொடுப்பாங்க, கோல்டு வராது. அதேமாதிரி ஒடிசாவில் நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ஃபுல்லாகவே கோல்டாக இருக்கும். ஆனால் ஒடிசாவில் அந்த மாதிரி இருக்காது. திருகாணி அப்படி தான் இருக்கும், செம்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு மிஞ்சு இருக்குது பாருங்கள், மிஞ்சு வந்துட்டு நல்ல பார்க்குறதுக்கு எடுக்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. காலில் போடும்போதே போக போக லைட்டாக கருத்த மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய மிஞ்சும் அப்போ தான் இருந்துச்சு. அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் பெருசாக நான் தேடினேன். ரொம்ப எல்லாம் ரிஸ்க் எடுத்து தேடலை. சரி, இன்றைக்கி போயிடுச்சு, இன்றைக்கி மிஞ்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அது கிடக்கு, போனால் போட்டு நானுமே விட்டுட்டேன். அதனால தான் இப்போ நான் கிளம்பியிருக்கிறேன். இந்த ரிங்குமே வந்துட்டு நீ எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து பாருங்கள் எப்படி நெளிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு நம்ம புதுசாக ஏதாவது ஒரு சின்ன கம்மல்லாம் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு பூவோட ரிங்கு, அப்புறம் பூவோட வளையல் எல்லாமே கொடுத்துட்டு அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு ரிங் எடுக்க போகிறேன். நான் மட்டும்தான் போகல, நம்ம அம்மா வீட்டில் வந்துட்டு எதுவுமே எடுக்கலை. அவங்க வந்துட்டு யாரும் எடுப்பாங்க, சின்ன காயின் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதையுமே நான் தான், அம்மாவுக்கு பதில் அம்மா வரல, நான் தான் போய் எடுத்துகிட்டு வர போகிறேன். யார் கூட போகிறேன்னா அக்கா கூட தான் போகிறோம். அக்கா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னால் எப்படியுமே அக்கா எடுத்துருவா. வருஷம் தோடு ரிங்கு ஏதாவது அக்கா எடுத்துகிட்டே இருப்பாங்க. அக்கா மட்டும் எடுத்துருவா. நம்மக்கிட்ட இருந்தால் தான் எடுக்க முடியும். நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் எடுக்க தோணுது. ஒடிசாவுக்குலாம் போயிட்டாக்க அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை வேறு. எல்லாமே நம்ம அம்மா வீட்டில் செய்வாங்க. எனக்கு பூவாவுக்குமே சரி எல்லாமே செய்வாங்க. பூவாவுக்குமே சரி, ஸ்வைன் வந்துட்டு இந்த சின்ன வயசில் வந்துட்டு காலில் கொலுசு, பூவாவுக்கு அரணா கயிறுலாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாதுன்னு ஸ்வைன் சொல்லிட்டாங்க.
ஆனால் நம்ம அம்மா வீட்டில் அப்படி இல்லை, அவங்க செய்கிற முறைக்கு பூவாக்கு எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஆனால் ஸ்வைன் வந்துட்டு பிடிவாதமாக கம்மல் இப்போ வந்துட்டு பூவாக்கு மொட்டை போட்டு காது குத்தணும்ல, தோடு போட்டோம்னா அந்த தோடு கூட ஆம்பளை பசங்களுக்கு காது குத்த மாட்டோம் எங்கள் ஊரில், நீங்கள் வந்து தோடெல்லாம் போட வேணாம் அப்படின்னாங்க. என்னோடய பிடிவாதத்தில் தான் பூவாக்கு வந்து மொட்டை போட்டு காது குத்தணும் ரொம்ப ஆசை. அதையுமே வந்துட்டு செஞ்சுட்டாங்க அவங்க. அப்புறம் வந்துட்டு பூவாக்கு மொட்டை போட்டதில் வந்துட்டு அப்பா வரலையே அப்படின்னு ஒரு 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 மாதிரி எங்கள் ஊர்லேயுமே சரி ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. கமெண்ட்லேயே அதுமாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்வைன் வந்துட்டு தமிழ் பையனாக இருந்திருந்தால் புரிஞ்சுருப்பாங்க. அவங்க உள்ள கலாச்சாரம் நம்ம ஊரில் மொட்டை போட்டு காது குத்துறதுலாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனை வச்சு சொந்தக்காரங்களை சொல்லி அந்தமாரி பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் ஆசை. என்ன பண்ணுறது, ஸ்வைனெல்லாம் அந்தமாரி பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே வரலாங்கும்போது நம்ம எப்படிங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏன் வரலை, அவங்க எதுக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வளைகாப்பு போட்டாங்கல்ல, இங்கே இருக்கும்போது தான் வளைகாப்பு போட்டாங்க, எனக்கு யாருக்குமே பதில் சொல்ல முடியலைங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்படின்னா எங்கள் ஆனால் ஸ்வைன் வந்திருந்தாங்க, இருந்தாலுமே நம்ம பெரிய அளவில் நம்ம செய்யலை, நம்ம தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இவ்வளோ முக்கியமானவங்கள்ட்ட மட்டும் நம்ம செஞ்ச வளகப்போ அதுக்கே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாமியார் வரலையா வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாமியார் வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒடிசாவில் இருக்கிறாங்க, வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் சமாளித்தாங்க. இது எனக்கு ஒரு கவின்னு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தான், அதனால தான் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன். இல்லைன்னா ஃபோன் அடிச்சுட்டே இருப்பேன், கட் பண்ணி விட்டாலும் வந்து தெரிஞ்சுக்க மாட்டான். பூவாக தான் கட் பண்ணி விட்றோம் அப்படின்ட்டு திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதை வீடியோ எடுத்துகிட்டு வரலன்னு கட்டாயி வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டாங்க, அதனால தான் பதில் சொல்ல முடியல. இந்த இதுக்குமே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய அளவில் செஞ்சோம்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க, ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே முடிச்சுக்கிட்டோம் இதை. அப்போயுமே ஒரு குறையாயிருச்சுங்க, என்ன பூவாக்கு மொட்டை போட்டு காது குத்துருக்கீங்க, நீங்கள் ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்லலையா அப்படின்லாம் கேட்டாங்க. இதில் வந்துட்டு இப்போது ஸ்வைன் வரலைங்கிறது அதுக்குமே கேள்வி கேட்டாங்க. எனக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியலை. சரி இருக்கட்டும். அதனால் அவங்க விருப்பப்படி தாங்க எங்கேயுமே பண்ண சொல்லுவாங்க. பூவாக்குமே சரி அரணை கயிறு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா வந்துட்டு நம்ம ஊரில் பெரியவங்க வரலையும் அரணை கயிறு போட்டிருப்பாங்க, ஆம்பளை பசங்க இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த ஊரில் யாருமே அரணை கயிறுலாம் போட மாட்டாங்க. அம்மா சின்ன வயசில் பூவாக்கு வந்துட்டு அரணை கயிறுலாம் வாங்கி போட்டது தான். ஆனால் வந்துட்டு ஸ்வைன் வந்து போடக்கூடாது ஒரு பிடிவாதத்தில் இருந்தாங்க. நானும் பிடிவாதம் பண்ணி பூவாக்கு போட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் பூவா அரணை கயிறு போட்டிருக்கோம். அதுமாரி கொலுசெல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு போடுவாங்க, அதுவுமே போடக்கூடாது சொல்லிட்டாங்க. காப்பு வேணால் போட்டுக்கலாம்னாங்க. அதனால் போக நம்ம கொலுசும் வாங்கி போடல, காப்பு வாங்கி போட்டிருந்தோம். இந்தமாரி சின்ன விஷயத்துக்கு ஏதாவது வேண்டாம், இங்கே உள்ள கலாச்சாரப்படி வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. நீ எதுனாலும் பண்ணீங்க, பூவாக்கு வந்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால தான் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நம்மளும் கிளம்பி போகணும். மணி பார்த்திங்கன்னா மணி 9 மணி ஆயிடுச்சு. பூவா விட்டுட்டு தான் போகிறேன். பூவை விட்டுட்டு போயிட்டு அக்கா வந்துட்டு நம்ம போகிறது வந்துட்டு கொஞ்சம் தூரமாக போகிறோம். எப்படியுமே நமக்கு ட்ராவல் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் வரும். திருத்துறைப்பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே தான் நம்ம போகிறோம். அக்கா வீட்டுக்கு போக மாட்டேன், அக்கா ஒரு வழியாக போயிட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் ஒன்றா போய்விடுவோம். நான் மட்டும்தான் போகிறேன், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பூவை விட்டுட்டு தான் போகிறோம். அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, தம்பி எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக பூவா இருப்பான். ஆனால் போயிட்டு நான் ஈவினிங் தான் வருவேன். அங்கெல்லாம் நகை எடுத்துகிட்டு, அதுவும் இல்லாமல் அக்காவுக்கு வந்து 23ஆந்தேதி ஓட்டு போடுற அன்றைக்கி அக்காவுக்கு பிறந்த நாள் வேறு. அவளுக்குமே ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா. அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வரப்போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலைங்க. வீடியோ எடுக்கிற வீடியோலாம் ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆகிடுதுங்க, எப்படி ஆகுதுன்னு தெரியல. நான் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணாமல் தான் இருக்கிறேன்னா என்னமோ டவுட்லேயே தான் வந்துட்டு ஒரு சில நிறைய வீடியோ இந்த மாதிரி இந்த ஃபோன் எனக்கு சரி பண்ணத்துலேருந்து இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. அது மாதிரி தான் பார்க்கலாம், எடுக்கிற வீடியோலாம் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்குதுங்க. அதை கூட நம்ம இப்போ சரி பண்ணி ஆகணும், எந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்மளும் போகலாம். நான் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். பஸ் ஸ்டாப் வரலாம், தம்பி வந்து பைக்கில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து நான் பஸ் ஏறி தாங்க போகணும். இப்போ வந்துட்டு மணி 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. பஸ்ஸு வந்துட்டு இப்போ வந்துடும் 11 மணிக்கெலாம். பாருங்கள் வெயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், 11 மணி தாங்க ஆகுது. சரியான வெயிலுங்க. மேலே இருக்கிறது சீட்டு வேறு, இங்கே நிற்கவே முடியாது, ரொம்ப அனலாக அடிக்குது. பஸ்ஸில் உட்காந்து போனால் கூட கொஞ்சம் காற்று வருங்க, இங்கே காற்று வேறு அடிக்கலை பாருங்க. எந்த அளவுக்கு வெயில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த ரோடு தாங்க நம்ம ஊருக்கு போகிற ரோடு. பஸ்ஸுமே வந்துடுச்சு, நான் பஸ் ஏறிட்டேன். பரவாயில்லைங்க, பஸ் நல்லா கூலிங்காக தான் இருக்குது. ஏன்னா பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சுன்னா காற்று ஆட்டோமேட்டிக்காகவே அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் ரொம்ப கூலிங்காக இருக்குது.
பஸ்ஸில் ஏஆர் ரஹ்மான் சாங் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. நல்லா இருந்தது. அதுவும் நான் வாசல் ஓரமாக உட்காந்துட்டேன் காற்று வரணுங்கிறதுக்காக. மதிய டைமில் இந்த மாதிரி பஸ்ஸில் பாட்டு கேட்டுட்டு போகிறது உண்மையிலே நல்லா இருக்குது. அதுவும் ஏஆர் ரஹ்மான் சாங் தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். பாருங்கள் வெயில் எப்படி இருக்குதுன்னுட்டு. பஸ்ஸை விட்டு இறங்கவே பயமாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு வெயிலுங்க. இங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு தான் இருந்தேன். மேலே ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அதனால் வேறு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்குறேன். பஸ்ஸுமே இந்த பஸ்ஸுமே நம்ம போகிற இடத்துக்கு போகலாம். இருந்தாலும் அக்கா வந்து இந்த பஸ்ஸில் வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டா. அடுத்த பஸ் ஒரு பஸ் வரும், அதில் ஏறுன்னு சொல்லியிருக்கேன். அக்காவுமே அந்த பஸ்ஸில் தான் வர்றதுனால நம்ம 2 பேரும் ஒன்றா போய்க்கலாம் அப்படின்னா. ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துருச்சுங்க. பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. அதில் போய்ட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு. அக்காவுமே பஸ்ஸில் தான் வந்துட்டு இருந்தா. அப்புறம் பஸ்ஸில் ஒன்றா தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம வந்துட்டு அந்த திருத்துறைப்பூண்டிங்கிற ஒரு ஊர் வந்து இறங்கிட்டோம். இங்கே உள்ள அந்த ஜுவல்லரி கடைக்கெல்லாம் பாருங்களேன். இன்றைக்கி அக்ஷய திருதினால எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருந்ததுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நம்ம இந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். ஏன் இந்த கடைக்குன்னா அக்கா வந்து எப்போவுமே இந்த கடையில் தான் அவங்க நகையெல்லாம் எடுப்பாங்க. அதனால தான் இதில் வந்துட்டு இந்த கடையில் அக்கா வந்துட்டு நகை சீட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அக்கா சீட்டு போட்டு வச்சுருக்காங்க 1 லட்ச ரூபாய்க்கு. அதையுமே நம்ம கொடுத்து அக்கா வந்துட்டு என்ன செயின் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. செயின்னா தாலி செயின் இருக்குல்ல, அந்த செயின் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய நகையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே கொடுத்துட்டு ஒரு 3 பவுனில் வந்துட்டு நம்ம வந்து அக்காவுக்கு செயின் தான் எடுக்க போகிறோம். அக்கா வந்துட்டு இந்த தாலி செயின் தாங்க எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு வந்து அந்த கம்பி வந்து விட்டு போயிடும்னு எனக்கு தோணுச்சுங்க. இப்படி மடங்குனா மடங்குதுங்க. டைட்டாக இருக்குதா, அந்த மாதிரி செயின் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக இது மடங்குனா ஒடிஞ்சிரும். அதனால் அக்காட்ட சொல்லிட்டேன், இது வேண்டாக்கா, வேறு மாடலில் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. இது நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பில்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, அக்கா விருப்பம் தானே அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன். அக்கா என்கிட்ட கேட்டா இது வாங்கிக்கலாமான்னு. சரி, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்க அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து பிடிக்கலை, கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கலக்கா அப்படின்னா. அதுக்கப்புறம் சரி வேறு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வேறு எடுத்தாச்சு. இந்த தோடு பாருங்கள், தோடுமே எடுத்திருக்கா. இந்த தோடு பார்க்குறதுக்கு பாருங்கள். இந்த மாடல் வந்து அக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அட்டாச் மாடல். ஆனால் எனக்கெல்லாம் ஜிமிக்கி தாங்க பிடிக்கும். அதையுமே எடுத்தாச்சு. இங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு செயின் வந்துட்டு மறுபடியும் நான் சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்காத மாதிரியே தோணுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கக்கா அப்படின்னேன். இந்த மாதிரி செயினில் வந்துட்டு கம்பி வந்து விட்டு போகாதுங்க பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு இப்படி தான் தோணுச்சு. அதனால தான் சரி இதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அக்காவுமே அதை கொடுத்துட்டோம். இங்கே உள்ளதெல்லாம் பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இதில் உள்ளது எல்லாமே 3 பவுனுங்க. பார்க்குறதுக்கு சின்னதாங்க இருக்குது, ஆனால் எல்லாமே 3 பவுனு தான். ஆனால் தாலி செயின் வந்துட்டு அம்மா சொன்னாங்க 3 பவுனு, 5 பவுனு, 7 பவுனில் தான் போடணும் அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் 3 பவுனில் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே உள்ள செயின் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நான் உங்கள்கிட்ட ஒன்று விரல வச்சு காமிச்சு சொல்கிறேன் பாருங்கள். இந்த செயின் தான் என்னோடய செயின் மாதிரியே உள்ளதுங்க. இது வந்து இப்போ ஒடிசாவில் அடகு கடையில் இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த செயின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த செயின் இப்போ இல்லை, அது போயிருச்சுங்க. கொஞ்ச நாள் நாங்கள் வட்டி கட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு ஒரு வருஷம் வட்டி கட்டினோம். அதுக்கப்புறம் நாங்கள் கட்டலைங்க. ஸ்வைன்னு சொல்லியிருக்கிறாங்க, காசு இருக்கிறப்ப நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அது அவ்வளோதான் போச்சு. இருந்தாலுமே இப்போ தமிழ்நாட்டில் நகை விற்கிற விலைக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு நகை வந்து ஒரிஜினல் நகை, அதை நம்ம ஒடிசாவில் கொடுக்குறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு பார்க்கலாம், காசு இருக்கிறப்ப எடுத்துக்கலாம். பில்லு போட்டாச்சு. இது வந்து அக்காவுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. தாலி செயின் 3 பவுனும், அப்புறம் அக்காவோட கம்மல் வந்துட்டு 1 பவுனுங்க. பில்லு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. ரோஸ் மில்க் தான் கொடுத்தாங்க. எனக்கு ரோஸ் மில்க் அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலுமே தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானுமே குடிச்சிட்டேன். அக்கா இந்த கடையில் சீட்டு 1 லட்ச ரூபாய் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய நகை வேறு இருந்துச்சு, எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 பவுன் வந்துட்டு 4 சம்திங் வந்துருச்சுங்க.
4.5 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கம்மல் வேறு 1 பவுன் அப்படி இப்படி பார்த்துங்க 5 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சுங்க. பூவோட வளையல் எடுத்துகிட்டு வந்தாங்க. வளையல் பாருங்கள் ரொம்ப குட்டியாயிருச்சு. இது வந்துட்டு போட முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் ரிங்கு எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே கொடுத்து பார்த்தோம். கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு கம்மல் வாங்குறதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். எனக்குமே கம்மல் எடுத்தாச்சு. இது வந்துட்டு காயின் வாங்கினாங்கங்க. காயின் பாருங்கள், வெள்ளி காயின் மகாலட்சுமி. எனக்கு எல்லாத்த விடமே என்னென்னு தெரியல, இந்த வெள்ளி காயின் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை பார்த்துட்டே இருந்தேன். 4மே வந்துட்டு மகாலட்சுமி காயின் தான். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம வந்துட்டு வழிபடலாம். இதில் வந்துட்டு நான் எடுக்கலை. அம்மாவுக்கு 1, அக்கா 2 எடுத்தேன். எனக்கு வந்துட்டு அக்கா தான் எடுத்ததில் எனக்கு 1 கொடுத்தாவ, நீ 1 வச்சுக்கோ அப்படின்னு. அம்மாவுக்குமே 1 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம வந்து அக்காவுக்கு வந்து பிறந்த நாள் வருதா, சேரீ எடுக்க தான் வந்திருக்கோம். பாருங்கள், அக்காவுக்குமே எதுவுமே பிடிக்கல, எனக்குமே பிடிக்கல. ரொம்ப அலைய முடியலைங்க, கடையாக அலைய முடியல. சரி, இந்த கடையில் ஏதாவது ஒரு நல்ல சேரீயாக பார்த்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னு. இனிமேல் நாங்கள் எடுக்கலை, அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல சரியாக பார்த்து எடுத்துட்டோம். எல்லாமே ரேட் அதிகமாக இருந்ததுங்க. நம்ம வந்துட்டு ஆன்லைனில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், நான் அதில் ரேட்டு பார்ப்பேங்க, கம்மியாக இருக்கும். அதே ரேட்டு நம்ம கடையில் வாங்கினோம்னு வச்சுங்களேன், ரேட் அதிகமாக இருக்குதுங்க. இந்த சேரீலாம் நான் ஆன்லைனில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே கேட்டாக்க 1200 1300 சொல்கிறாங்கங்க இந்த சாரியெல்லாம். இன்னும் எலெக்ஷனுக்கு 2 நாள் தாங்க இருக்குது. அதுக்காக பாருங்கள் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. எல்லாம் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஓட்டு கேட்டு போயிட்டுருக்காங்க. பஸ்ஸுமே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தாங்க இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. அப்புறம் 10 ரூபா பாட்டில் ஒன்று வாங்கி போட்டிருந்தேன் பேக்கில், அதான் இப்போ எடுத்து குடிச்சிட்ருக்குறேன். அக்காவுமே அவங்க ஊருக்கு பஸ் ஏறி போயிட்டா. நானுமே நம்ம ஊர் பஸ்ஸுக்கு ஏறி வந்துட்டு தான் இருக்கிறேன். மணி பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இது வேதாரண்யங்க. வேதாரண்யத்தில் பாருங்கள் எத்தனை ஸ்பீக்கர் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொரு பாட்டு போட்டுட்டு போயிட்டுருக்குது. ஒன்றுமே புரியலைங்க. ஒவ்வொரு கட்சியிலையுமே அலௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். எதுவுமே புரியல, அவ்வளோ ஒரு சவுண்டுங்க. ஸ்பீக்கர் எத்தனை போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க போகுது. செம்ம கூட்டமாக இருக்குது உள்ள. பஸ்ஸு லேட்டாக மூவ் ஆகுது. அதனால் நம்ம வந்து டைமுக்கு வீட்டுக்கு போக முடியாது. அதனால் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். இப்படி தான் நம்ம ஊருக்கு போகிற பஸ் இந்த வழியாக தான் வரும் திரும்பவில். அது சரி, நம்ம இங்கேயே இறங்கி ஏறிக்கலாம் அப்படின்ட்டு தான் நானுமே இங்கேயே இறங்கிட்டேங்க. அவர்கள் அறிவித்துள்ள பல்வேறு தேர்தல் நலத்திட்டங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகை ரூபாய் 10,000, குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2,000, மானிய விலை ஆட்டோ வாங்குவோருக்கு 75,000 மானியம், ஸ்கூட்டர் வாங்குவோருக்கு ரூபாய் 25,000 மானியம், அதே போல முதியோர் ஓய்வு திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு இங்கே நின்றுட்டேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு போக முடியாதுங்க. இங்கே தாங்க பஸ் வரும். பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் வரும். அதனால் நான் இங்கே நம்ம ஏறிக்கலாம் அப்படின்ட்டு தான் நின்றுட்டுருக்குறேன். பாருங்கள், வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பாருங்கள், நான் என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து காயின் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. காயின் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு மிஞ்சி வாங்கணும்னு சொன்னேன்னா, அம்மா சொன்னாங்க ஃபோன் பண்ணி, மிஞ்சி இருக்குது நீ வாங்காத அப்படின்னுட்டாங்க. அதனால தான் மிஞ்சி வந்துட்டு, இது வந்து பழைய மிஞ்சி தான் இருக்குது, வேண்டாம் நீ வாங்காதன்னுட்டாங்க. சரி, நானுமே வாங்கலை, இதை போட்டுக்கலாம் பாருங்கள். அதனால தான் நான் மிஞ்சி வாங்கலை. அப்புறம் அதுக்கப்புறம் கம்மல் எடுத்தேங்க. கம்மல் வந்துட்டு என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், இந்த கம்மல் தான் எடுத்திருக்கேன். 2.5 கிராங்க இது. பூவோட வளையல், ரிங்கு எல்லாமே கொடுத்துட்டு எனக்கு மட்டும் தாங்க கம்மல் எடுக்க முடிஞ்சது. பூவாவுக்கு வந்துட்டு ரிங்கு எடுக்கலாம்னு நினச்சேன், எடுக்க முடியலைங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் எடுக்கலாம்னு நினச்சேன், எடுக்க முடியலைங்க. எக்ஸ்ட்ரா காசு நிறையா கேட்டாங்க, அதனால தான் எடுக்கலை. பில் இது எவ்வளோன்னு பாருங்கள். 2.5 கிரானுக்கு மட்டும் பாருங்கள் 32,800 வந்துருச்சுங்க. பழைய நகையுமே அவ்வளோக்கு தான் இருந்துச்சான். எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு 3000 கொடுத்துருக்குங்க. கையில் போட்டிருக்க ரிங்கு கொடுத்தலான்னு தான் இருந்தேன்.
கீழே எதுவுமே நெளிஞ்சு போயிடுச்சா, சரி வேணாம் கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பழைய நகை வந்துட்டு கொடுத்தது ரேட்டு கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 916 தாங்க இத்தனைக்கு. 916னால் வந்துட்டு எப்போ எடுத்தாலும் அதே ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இல்லைங்க. அதனால தான் நான் வந்துட்டு இந்த ரிங்கு கொடுக்கலங்க, கொண்டு வந்துட்டேன். சரி, ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.